நடிகை விஜயலட்சுமி வழக்கில் ஆஜராகி விசாரணைக்குப் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசியதாக உங்கள் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளதே என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு மனமுடைந்து தன் மீதுள்ள நியாயத்தை பற்றியும் 15 வருடமாக தன் மீது தொடர்ந்து இப்படி களங்கம் கற்பிக்கப்பட்டு வருவதைக் கண்டித்து ஏன் யாரும் கேள்வி கேட்கவில்லை என விரக்தியில் பேசியுள்ள காணொளி தற்போது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது தெருவா ஒவ்வொரு தடவையும் என்ன அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்க எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. ஒரு தடவை கூட நீங்க கேள்வி கேட்கல. என்னதான் உங்க பிரச்சனைன்ட்டு. திருமணம் ஆயிருச்சு, குழந்தைகள் ஆயிருச்சு, இவ்வளவு பெரிய மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்கு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் நிக்கிறவன நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்க யாரும் கேட்கல. பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிடுச்சு. இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு இதுல முகம் சுளிக்க வந்துருது. அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம். அப்ப 15 வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க. கொதறி திங்கிரியல எல்லாரும் என்னை என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை. என் மயம் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு. இதெல்லாம் அவன் பார்த்தானா, அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க? அதுல உங்களுக்கு முகம் சுளிக்க மாட்டேங்குது. கேவலப்படுற, அவமானப்படுறவன் சீமான், அவன் குடும்பம், அவன் பிள்ளைகள்னா என்னை சுத்தி நிக்கிற இந்த என் மகன் நிக்கிறா. இவன் என்ன நினைப்பா? என்னையா உனக்கு வந்துருச்சு? இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இத பத்தி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்றான். ஒருத்தன் சொல்றா பாப்போம். ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு, என்னையா குற்ற வழக்கு? என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன? எவன் சொல்றான்? காலங்காலம் அதை பேச்சிருக்கிறவன். இந்த திமுக அல்லக்கை பயிர் இந்த வாடகை வாய் நாய் பேசிருப்பான். வேற பேசுவான். ஆளும் கட்சியாக உள்ள DMK-வில் உள்ள ஒரு தலைவருக்காவது என்னை கேள்வி கேட்க முகம் இருக்கிறதா என்றும் என் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதே தவிர நான் குற்றவாளி இல்லை என்றும் தெளிவாக சீமான் அவர்கள் பேசியுள்ளார்.